தம்புது நாளினே புதுமைகள் காணவே இறைமகன் இயேசுவின் பாதத்தினே இன்பமாய் கூடிடுவோம். புது நாளிலே புதுமைகள் காணவே இறைமகன் இயேசுவின் பாதத்திலே இன்பமாய் கூடிடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். புத்தம் புது நாளிலே அன்பு மனம் கமழும் பலிதுவே, அருளை பொழிந்திடும் பலிதுவே. வாழ வழிவகுக்கும் நெறிதுவே, வசந்தம் வாழ்வு பொங்கும் ஊற்றிதுவே. அன்பு மனம் கமழும் பலிதுவே, அருளை பொழிந்திடும் பலிதுவே. வாழ வழிவகுக்கும் நெறிதுவே, வசந்தம் வாழ்வு பொங்கும் ஊற்றிதுவே. எல்லாரும் வாருங்கள், ஒன்றாக கூடுவோம், இறைவனை தொழுதிடுவோம். எல்லாரும் வாருங்கள், ஒன்றாக கூடுவோம், இறைவனை தொழுதிடுவோம். ஒரு மனம் கொண்டு ஒரு குலமாவும் பலியினில் கலந்திடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், தெய்வீக சமூகத்தில் அகமகிழ்வோம். புத்தம் புது நாளிலே தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை இந்த பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை நல்லாய ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் கொண்டாடி மகிழ்கிறது. ஆயனுடைய குரலுக்கு செவிமடுத்து பயணிக்கிற மந்தைகளாக நாம் எல்லோரும் வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இந்த நாள் அழைப்பு தருகிறது. நல்லாயன் நம்மை அழைக்கிறார், அவரை அறிவோம், அவரை பின்பற்றுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பொருட்டு நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் நம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 23. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே என் நாயர், எனக்கு இதுவும் குறையில்லை. 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 பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு இதுவும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடிருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு இதுவும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு இதுவும் குறையில்லை. உண்மையாகவே எனது வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 20 - 25 வரை. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 25 வசனம் வரை. அன்பிற்கு உரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்தது ஆகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரி வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவல்களை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்தது இல்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்தது இல்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார்.
தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளை நம் திருச்சபை நல்லாய ஞாயிறு அல்லது இறை அழைத்தல் ஞாயிறு என்று சொல்லி கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது. ஆயனை அறியவும் அவரை பின்பற்றவும் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகின்றன. ஆண்டவருடைய பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற குருக்கள், துறவியர் இந்த நாளில் சிறப்பாக வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிற, இறை அழைத்தலை ஊக்குவிக்கிற ஒரு அழைப்பின் நாளாகவும் இந்த நாளை நாம் நினைத்து பார்க்கிறோம். பெற்றோர் தங்களுடைய குடும்பங்களில் பிள்ளைகளை ஆண்டவருடைய பணிக்காக அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பின் நாளாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி என்பது யாரை சார்ந்திருக்கிறது? தந்தையை சார்ந்திருக்கிறதா? தாயை சார்ந்திருக்கிறதா? பிள்ளைகளை சார்ந்திருக்கிறதா? ஒரு பங்கினுடைய வளர்ச்சி என்பது யாரை சார்ந்திருக்கிறது? பங்கு தந்தையா அல்லது இறை மக்களையா? ஒரு பள்ளியினுடைய வளர்ச்சி என்பது யாரை சார்ந்திருக்கிறது? ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது யாரை சார்ந்திருக்கிறது? நம் திருச்சபையினுடைய வளர்ச்சி என்பது திருத்தந்தையினுடைய கருத்துக்களை கொண்டிருக்கிறதா அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறதா அல்லது இறை மக்கள் நம்மை சார்ந்திருக்கிறதா? இப்படி ஏராளமான கேள்விகள் இந்த நாளினுடைய வாசகங்களை வாசிக்கிற போது நமக்கு எழுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தையை மட்டும் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி சார்ந்திருக்கும் என்று சொன்னால், தாய் தந்தை உழைத்து கொண்டு வருபவற்றை வீணாக செலவழிப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு பள்ளியினுடைய வளர்ச்சி தலைமை ஆசிரியர் திட்டமிடுவதை மற்ற ஆசிரியர்கள் இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்?
இப்படி ஒவ்வொன்றையும் நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போதுதான் ஒரு வளர்ச்சி என்பது ஒரு நபரை சார்ந்திருப்பது இல்லை. ஒரு குடும்பமாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், சமூகமாக, திருச்சபையாக, நாடாக, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் ஒரு நபரை சார்ந்து வளர்ச்சி என்பது அமைவதில்லை. ஒழுக்கம் என்பது ஒரு நபரை சார்ந்து வந்து விடுவதல்ல. எல்லாரும் அதில் பங்கெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதனையே நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, ஆகவே இரண்டு பக்கமும் சரியாக இருந்தால்தான், தந்தை தாய் என்கிற இந்த இரண்டு பக்கமும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் அது செல்லுபடியாக வேண்டும். நாணயத்தினுடைய ஒரு பக்கம் அழிந்து போயிருந்தாலோ, தேய்ந்து போயிருந்தாலோ, அல்லது வளைந்து போயிருந்தாலோ அது பயனற்றதாக போய்விடுகிறது. அதுபோலவே ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி, ஒரு பங்கினுடைய வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் மட்டும் நன்றாக இருந்து இன்னொரு பக்கம் அதற்கு ஒத்துழைப்பே இல்லை என்று சொன்னால் அது வளர்ச்சியாக நிறைவாக போய் முடியாது. இரண்டு பக்கமும் இணைந்துதான் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இதைத்தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் ஆயன் யார், மந்தை யார், ஆயனுக்குரிய பணிகள் என்ன, மந்தைக்குரிய பணிகள் என்ன, ஆயன் எப்படி செயல்பட வேண்டும், மந்தைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகிறது. இந்த இரண்டு நிலைகளும் சரியாக இல்லை என்று சொன்னால் திருடர் வருவார், கொள்ளையர் வருவார். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. திருமணம் என்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற நபர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் அவர்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பை மையப்படுத்தியவர்களாக வாழ வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் மூன்றாவது ஒரு நபர் நுழைகிறார், மூன்றாவது ஒரு பிரச்சனை வந்து சேர்கிறது. இருவரும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக அது மாறிவிடுகிறது. அதுபோலதான் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆயனும் மந்தையும் இணைந்து போகவில்லை என்று சொன்னால் ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சி என்பது எப்போதுமே இருப்பதில்லை. ஆயனை விரட்டிவிடலாம், வெட்டிவிடலாம் என்று மந்தைகள் நினைத்தால், அல்லது மந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஆயன் நினைத்தால், அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி என்பது எப்போதுமே தேக்க நிலையில் இருக்கிறதாக நாம் நினைத்து பார்க்கலாம். சில காலங்கள், சில பங்குகள், சில வளர்ச்சி பணிகளில் எதிலேயுமே அவர்கள் வளர முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி ஏதோ ஒரு தேக்க நிலை அங்கே ஏற்பட்டிருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் ஆயனும் மந்தையும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் அலவந்தான்குளம் பங்கிலே இருக்கிற போது, பணியாற்றி கொண்டிருக்கிற போது, அங்கே நிறைய பேர் ஆடுகள் மேய்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் 300 ஆடு இருக்கும். அப்படியே ஒரு 10-12 குடும்பம் நிறைய ஆடுகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு 300 ஆடு நடந்து போச்சுன்னா அவருடைய வங்கி கணக்கே அதுதான். அப்படிங்கிற மாதிரி ஆடுகள் பயணித்து கொண்டிருப்போம். அப்போ அவங்களை பார்த்து கேட்பது உண்டு. நான் அந்த மந்தைகள் எல்லாம் ஒன்று போல் வருகிற போது வீட்டுக்கு வந்து சேருவார்கள். அப்படி சேர்க்கிற போது குட்டிகளை ஒரு கொட்டைகளுக்குள்ளாக அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த ஆடுகள் 200-300 எண்ணம் வந்து சேர்கிற போது அந்த குட்டிகளை திறந்து விடுவார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். வீடு சந்திக்க போகிற போது அதை பார்த்து கொண்டே இருப்பேன். அது என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அந்தந்த குட்டிகள் அந்தந்த தாய்களை கரெக்டாக கண்டுபிடிச்சு. இது எப்படி நடக்கிறது? அவர்களை பார்த்து கேட்டால், ஃபாதர் அது பழக்கமாயிரும், அதுக்கு அந்த வாடை, அந்த தாயினுடைய அந்த ஸ்மெல், இது எல்லாமே அதுக்கு தெரியும். தாய்க்கும் குட்டிக்கு உடைய அந்த தன்மை தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, இந்த கிடையை பற்றிக்கிட்டு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஆட்டை பற்றிட்டு போகிறவங்க எங்கேயா வயல்வெளிக்கு போவாங்க. சில நாட்கள் 15 நாள் 20 நாள் 1 மாதம் கூட அவங்க தங்கிடுவாங்க. பாபநாசம் மலை பக்கத்தில் அப்படி போவாங்க. போகிறவங்க அப்படியே அந்த மலைப்பகுதிகளில், காட்டுகளில், அங்கே இருக்கக்கூடிய வயல்காரங்கிட்ட இடம் கேட்டு அங்கே கிடையை போட்டிருப்பாங்க. அந்த கிடையை போட்டிருக்கும்போது
மேய்ஞ்சிட்டு வந்த உடனே எல்லா ஆடுகளும் ஒன்று போல் நிற்கும், ஒன்று போல் அடையும், எல்லாம் சேர்ந்து தான் அடையும், வேறு வழி இல்லை. இன்னொரு இடத்துல போய் கிடா போடும்போது அப்படித்தான் அடையணும். ஆனால் காலையில் எழுந்த உடனே அந்த ஆயன் ஒரு குரல் கொடுப்பார், 300 ஆடு தனியாக பிரிஞ்சிடும், 300 ஆடு தனியாக பிரிஞ்சிடும். இது எப்படி நடக்கிறது? அந்த ஆயனுடைய ஒரு குரல் எல்லா ஆடுகளுக்கும் தெரியும். என் அன்பார்ந்தவர்களே, ஆயன் மந்தை இணைந்து பயணிப்பதால் அங்கு எப்போதுமே ஆபத்து என்பதே இல்லை என்பதை பார்க்கிறோம். இந்த ஆயன் தான் இன்றைக்கு நம் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னுடன் இணைந்து நடக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஆயன் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் என் பிள்ளைகளே என்னுடன் இணைந்து நடக்கிறீர்களா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆயன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆயன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், முதலிலே அவர் அன்பு கொண்டவர். அன்பு கொண்டவர். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், என் ஆடுகளை நான் அறிவேன். அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்திருந்தால் தான் அன்பு செய்ய முடியும். அறியாமலேயே ஒருவர் எப்படி அன்பு செய்வது? அறியாதவர்களை நாம் அன்பு செய்வது இல்லை. ஆடுகளை அறிந்திருந்தால்தான் அன்பு செய்ய முடியும். ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நம் ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறவர் என்பதல்ல, எவ்வளவு அன்பு செய்கிறவர் என்பதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஆயனுடைய முதல் பண்பே அன்பு செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, நம் ஆயன் எப்படிப்பட்டவர்? தியாகம் செய்கிறவர். அன்பார்ந்தவர்களே, ஆடுகளை வழிநடத்தி போகிறவர்கள் 2-3 வகைகள் இருக்கிறார்கள். ஆடுகளுக்கு முன் செல்கிறவர்களாக இருப்பார்கள், ஆடுகளுக்கு இடையில் போகிறவர்களாக இருப்பார்கள், ஆடுகளை முன்னே அனுப்பிவிட்டு பின் செல்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆயன் எப்படிப்பட்டவரா? முன் செல்கிறவர். முன் செல்கிறவருடைய பண்பு என்ன? அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? முதலில் ஆபத்தை சந்திக்கிறவர் அவர்தான். என் ஆடுகளுக்கு உயிர் போய்விடக்கூடாது, என் உயிர் முதலில் போக வேண்டும் என்பதற்காகவே அவர் முன் செல்கிறவர். ஆகவே நம்முடைய ஆயன் முதலில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் அறையப்பட்டார் என்று சொன்னால், அதுதான் இந்த ஆயனுடைய தியாகத்தினுடைய ஒரு உச்சம். ஆகவே இந்த ஆயன் நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறார். நமக்கு நீ இப்படி இருந்தால் உன்னை அன்பு செய்கிறேன், நீ இதை தந்தால் உனக்கு அன்பு செய்கிறேன், இப்படி வாழ்ந்தால் நான் உனக்கு இதை தருகிறேன் என்று நாம் சொல்வது உண்டு. இந்த ஆயன் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த ஆயன் நிபந்தனையே இல்லாமல் அன்பு செய்கிறார். நீ எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், என் மகன் என் மகள் என்கிற நிலையில் அவருடைய அன்பு எப்போதுமே இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆயன் என்பவன் தியாகம் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஆயனை பார்க்கிற போது மூன்றாவது, அவர் வழி நடத்துகிறவர். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வழி நடத்துகிறவர் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஆடுகள் என்ன செய்யும்னு சொன்னால், அப்படியே குனிஞ்சு போய்கிட்டே தான், அவ்வளோதான், வேற ஒன்றுமே தெரியாது. என் ஆயன் என்னை சரியான பாதையில் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதற்கு எப்போதும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் பார்க்கிறோம், இன்றைக்கு திருப்பாடல்கள் மிக அழகாக சொல்கிறது, ஆண்டவரின் ஆயர், அவர் என்னை பசும்புல் வெளிகளில் நடத்தி செல்வார், நீர்ப்பாய்ச்சலான இடங்களுக்கு அழைத்து செல்வார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அது போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை அந்த ஆடுகளுக்கு இருப்பதால், அதுபோல மந்தைகளாக இருக்கிற நம் எல்லாருக்குமே நம் ஆண்டவர் பராமரிக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையில் பயணிக்க வேண்டும் என்பதையே ஆயனுடைய பண்புகளாக பார்க்கிறோம். ஆயன் நான்காவது எப்படிப்பட்டவர்? அவர் பாதுகாக்கிறவர். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் தியாகம் செய்கிறவர் மட்டுமல்ல, பாதுகாக்கிறவருக்கும் தியாகம் செய்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்கிறார். தியாகம் என்று சொல்கிற போது தன் உயிரையே கொடுத்து விடுகிறார். பாதுகாக்கிறவர் என்று சொல்கிற போது யோவான் நற்செய்தி நமக்கு அழகாக சொல்கிறது. 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன்,
அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. யாரும் பறித்து கொள்ள முடியாது. திசை மாறி யாரும் போக முடியாது. இந்த சபை அந்த சபை, அங்க இங்க ஓடுவோமா அலைவோமா எதுவுமே கிடையாது. ஏனென்றால் என் ஆடுகளை நான் பாதுகாக்கிறேன். அதுதான் ஆயனுக்குரிய பண்புகளாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆயன் இப்படிப்பட்டவர். ஆனால் ஆயன் அவருடைய வழிகளை பின்பற்றுகிற மந்தைகள் நாம் இறை மக்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? முதல் செய்தியே ஆயனுடைய குரலை கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆயனே சொல்கிறார், என் ஆடுகள் எனது குரலை அறிந்திருக்கின்றன. நான் முதலிலே சொன்னேன், 300 ஆடுகள் காலை பொழுதில் 600 ஆடுகளாக இருந்தவை ஆயனுடைய ஒற்றை குரலை கேட்டு 2 பக்கமாக பிரிந்து விடுகின்றன. குரல் நாம் விவிலியத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் அழகாக சொல்கிறது, காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்திருக்கின்றது. இஸ்ரவேலோ, நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார். இந்த இறை வார்த்தை மிக ஆழமான ஒரு செய்தி. என் அன்பார்ந்தவர்களே, ஆயனுடைய குரலை மற்ற உயிரினங்கள் கூட அறிந்திருக்கிறது. மனிதர்கள் நாம் அறிந்திருக்கிறோமா? ஆயனுடைய குரலை அறியாதவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கிறது? ஆதாமும் ஏவாளும், ஆண்டவரே உமது குரலை கேட்டேன், பயந்து போய் ஒளிந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆண்டவருடைய குரலை கேட்டு பயந்தவர்கள், ஓடி ஒளிந்தவர்கள் அவர்கள். பார்வோன் ஆண்டவருடைய குரலை கேட்டபோது அவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். ஆகவேதான் 10 கொள்ளை நோய்கள் என்று பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் இன்பவனத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். அதுபோல நம்ம விவிலியத்திலே நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். யோனா ஆண்டவருடைய குரலை கேட்க மறுத்ததால் மீனின் வயிற்றுக்குள்ளாக 3 நாட்கள் இருக்கிறார். யூதாஸ் ஆண்டவருடைய குரலை கேட்க மறந்ததால் தற்கொலை செய்து கொண்டார். இப்படி நாம் விவிலியத்திலே பார்க்கிற போது ஆயனுடைய குரலை மந்தைகள் கேட்டாக வேண்டும். அது நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. 2வது, மந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்ல, தலைவன் ஆயன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக பணிந்து நடத்தல். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 13வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், உங்களை வழி நடத்துகிற தலைவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயன் அவருடைய வழி நடத்துதலுக்கு மந்தைகள் நாம் பணிந்திருக்க வேண்டும். 3வது, மந்தைகள் என்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆயன் எங்கு அழைத்தாலும் எங்கே போகச் சொன்னாலும் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன். காரணம், என் ஆயனை நான் நம்புகிறேன். அதுதான் மிக முக்கியமானது. 4வதாக, ஒரு மந்தை என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். என் அன்பார்ந்தவர்களே, ஆயனை விட்டு செல்லக்கூடாது, மந்தைகளை விட்டு செல்லக்கூடாது, இணைந்துதான் இருக்க வேண்டும். ஆகவேதான் அன்பியங்கள், கூட்டங்கள், ஒருங்கிணைப்புகள் நடத்தப்படுவது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் தனித்தனியாக இருக்கிறீர்கள், ஆனால் மந்தையில் சேர்ந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இணைந்து பயணிக்க வேண்டும். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தூய பவுலடியார் தன்னுடைய கடிதத்திலே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம், உடல் ஒன்றுதான், உறுப்புகள் பல, ஆனால் எல்லா உறுப்புகளும் சேர்ந்துதான் உடலாயிருக்கிறது. இந்த உடல் இயங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்பட வேண்டும். ஆகவே இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயன் மந்தை உறவு நமக்கு சொல்கிறது. இந்த வாழ்வினுடைய பயணத்தில் நாம் இணைந்து பயணிக்கிற போது எப்போதுமே நாம் நிறைவாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஏனென்றால் ஆயன் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம்மை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதில்லை, சரியான பாதைக்கு அழைத்து செல்கிறார். நாம் இணைந்து வாழுகிற வாழ்வுக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியை, நிறைவை நமக்கு தருகிறார். சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயனுக்கும் மந்தைக்குமான உறவை. என் அன்பு பிள்ளைகளே, ஆயன் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னுடன் இணைந்து நடக்கிறாயா? சிந்திப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்.
இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆயனுடைய குரல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக வாழ அவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். நானே வாழ்வுக்கான வாயில் என்ற இறைவா, திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் வாழ்வுக்கான வாயிலை உணர்ந்து கொள்ளவும் தங்களது எளிமை வாழ்வு மூலம் இயேசுவை பிரதிபலிக்கும் கருவிகளாக திகழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மனம் மாறுங்கள் என்றவரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் எண்ணங்கள் வேதனை அறிந்து ஞானத்தோடு செயல்படவும் நாட்டினை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்ல தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் நல்லறிவை தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, ஆட்டுக்கொட்டிலின் வாயிலாக விளங்கும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நல்ல ஆயனாம் இயேசுவை பின்தொடர்ந்து நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளும் ஆடுகளாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான எம் இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மை முழுமையாக கண்டுணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாங்கள் கண்டுணர்ந்த உம்மை பிறரோடு பகிர்ந்து வாழவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த இனிய வேளையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த வாரம் முழுக்க நீர் எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த மேலான அன்பு செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்திற்காக இந்த நாளில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, என் குரலை அவைகள் அறிந்திருக்கின்றன, நானும் அவைகளை அறிவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருந்தால், நீர் எங்களை அறிந்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு துன்பம், ஏன் இப்படி ஒரு கவலை, ஏன் இப்படி ஒரு வருத்தம், ஏன் இப்படி ஒரு நெருக்கடி, ஏன் இப்படி உறவு சிக்கல் என்று நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என் ஆண்டவர் என்னை அறியாமல் விட்டுவிட்டாரோ, என் ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரோ, என் ஆண்டவர் எங்கே என்று அலைந்து திரிகிற ஒற்றை ஆடாய், காணாமல் போன ஆடாய் ஆண்டவரே பல நேரங்களில் நாங்கள் தவிக்கிறோம். இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆறுதலாய் சொல்கிறீர், என் ஆடுகளை நான் அறிவேன், நான் அவைகளை விட்டு விடுவதில்லை, அவைகள் என்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உமது பேரன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
உமது அன்பை நாங்கள் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். எங்களோடு கூடவார், உமது கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும், எங்களை நீர்ப்பாய்ச்சலான இடங்களுக்கு அழைத்து செல்லும், வளமையான செழுமையான நிலங்களை எங்களுக்கு தார், வளமையான செழுமையான வாழ்வினுடைய சூழ்நிலைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகி போனோம். காளை தன் உடைமையாளனை அறிந்திருக்கிறது, கழுதை தனக்கு தீனி போடுகிற எஜமானை அறிந்திருக்கிறது. நாங்களோ உம்மை அறியாதவர்களாக எங்களுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்தியதால் உம்மை விட்டு போனோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய நலன்களையே நாங்கள் மையப்படுத்தியதால் உம்மை விட்டு விலகி போனோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை அழைக்கிறீர், எங்களோடு கூட வர விரும்புகிறீர். நாங்களும் உம்மை நோக்கி வருகிறோம். என் மகனே, என் மகளே, நீ என்னுடன் இணைந்து நடப்பாயா என்று கேட்கிறீர். உம்மோடு இணைந்து நாங்கள் வாழுகிற போது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை இந்த நாளில் அறிகிறோம். இணைந்து நிறைந்த மந்தைகள் வளமையான செழுமையான நீர்ப்பாய்ச்சலான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டன. இதோ பேதுரு விலகி போனார், ஆனால் மீண்டுமாய் அவர் உம்மோடு நடந்ததால் திருச்சபையின் தலைவரானார். உம்மோடு நடந்ததால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அழைப்பை பெற்றார். ஆண்டவரே, உம் குரலை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீ தருகிற ஆசீர்வாதமே வேறு. இந்த நாளிலும் உமது குரலை கேட்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும், ஆசீர்வதியும். இப்பலியிலே ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே உமது குரல் கேட்கட்டும், உமது குரல் ஒலிக்கட்டும். ஆண்டவரே, எத்தனையோ குரல்கள், எத்தனையோ செய்திகள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய குரல் எங்களுடைய செவிகளில் ஒலிக்கட்டும். உம்முடைய குரலை கேட்கிற மந்தைகளாய் நாங்கள் வாழ்வோமாக. அதனால் எங்களுடைய குடும்பம் தழைத்தோங்கும், செழிப்புற்றிருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கணவன் மனைவி இணைந்திருப்பார்கள், முயற்சி எடுக்கிற காரியங்கள் வெற்றியாய் மாறும், நினைக்கக்கூடிய காரியங்கள் ஆசீர்வாதமாய் கிடைக்கும், வேலை வாய்ப்பு பெருகும். நாங்கள் உமது குரலை கேட்டால் இத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டு என்பதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளும் உமது குரலை கேட்கும்படியான ஆசீர்வாதத்தை தார். என் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காமல், அவருடைய குரலை கேட்காமல் நான் தூங்கப் போவதில்லை, நான் வேறு பணிகளை செய்ய போவதில்லை. என் ஆண்டவரோடு நடந்தால், அவருடைய வார்த்தைகளை கேட்டால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற மந்தைகளாய் நாங்கள் மாறுவோமாக. ஆசீர்வதியும், எங்கள் உள்ளங்களில் மாற்றத்தை தார். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். முதல் வாசகத்திலே மக்கள் கேட்டது போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போமாக. ஆசீர்வதியும், வழிநடத்தும். செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏழையும் காணிக்கை இறைவா உன் பதம் வைத்தோம், ஏற்றிடும் என் தெய்வமே, மாற்றிடும் எம் வாழ்வையே. ஏழையும் காணிக்கை இறைவா உன் பதம் வைத்தோம், ஏற்றிடும் எம் தெய்வமே, மாற்றிடும் எம் வாழ்வையே. ஆபேலின் காணிக்கை ஏற்றது போல அடியோரின் காணிக்கை ஏற்றருளும். ஆபேலின் காணிக்கை ஏற்றது போல அடியோரின் காணிக்கை ஏற்றருளும். அன்புடன் இதயத்தை
கருகின்றோம். தயவாய் தந்தையே ஏற்றுக்கொள்ளும். வயல்வெளி மலர்களும் கனிகளையும் வியர்வையும் உழைப்பையும் உமக்கு தந்தோம். வியர்வையும் உழைப்பையும் உமக்கு தந்தோம். ஏழையம் காணிக்கை இறைவாவும் பதம் வைத்தோம். ஏற்றிடும் எம் தெய்வமே, மாற்றிடும் எம் வாழ்வையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவல் தூய சவேரியார், இனி உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடரத்துவை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறை உறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிதே, என் வாழ்வில் ஈடேதும் இதற்கில்லையே. நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே, நிலையான உன் அன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே என் வேந்தனே, நிறைவாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம்.
என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே என் வாழ்வின் விளக்காக வர வேண்டுமே. என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே என் வாழ்வின் விளக்காக வர வேண்டுமே. உயிர் மூச்சே நீதானே என் தேவனே, உன்னையன்றி எனக்கிங்கு வாழ்வில்லையே. நீ வேண்டுமே நிதம் வேண்டுமே, நிலையான உன் அன்பு துணை வேண்டுமே. மாமன்னனே என் வேந்தனே, நிறைவாழ்வு தருகின்ற இறைமைந்தனே, ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறை உறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: ஏப்ரல் 29ஆம் தேதி புதன்கிழமை புனித சியன்னா கேத்ரின் நினைவு நாள். 30ஆம் தேதி வியாழக்கிழமை புனித 5ஆம் பயஸ் நினைவு நாள். மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பு விழா. இவ்வாற அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று மாலை 5:30 மணிக்கு நமது பேராலயத்தில் நமது மறைமாவட்டத்திற்கென்று திருத்தொண்டராக இருக்கும் அருட்சகோதரர் ஜோமிக்ஸ் அவர்களின் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலி மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. எனவே இறை மக்கள் மாலை 6 மணி திருப்பலியில் கலந்து கொள்கிறவர்கள் உட்பட அனைவரும் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலியில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். வருகிற மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விடுமுறை விவிலிய பள்ளி விபிஎஸ் நமது பேராலயத்தில் நடைபெற இருக்கிறது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளை தவறாது அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டு போலவே விடுமுறை விவிலிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவு வழங்க விரும்புவோர் மற்றும் கடந்த ஆண்டு வழங்கிய நபர்கள் தொடர்ந்து இந்த ஆண்டும் வழங்க விரும்பினால் தாங்கள் என்ன மாதிரியான உணவு வழங்க விரும்புகிறீர்கள் என்பதை பங்கு அலுவலகத்திலோ அல்லது மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிரபா அவர்களிடமோ தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். விடுமுறை விவிலிய பள்ளி ஆசிரியர்களுக்கான
கலந்துரையாடல் மற்றும் திட்டமிடுதல் கூட்டமானது வருகிற 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை திருப்பலிக்கு பிறகு நமது பழைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இதில் பேராலயம், எம்கேபி நகர், மார்க்கெட், புனித அந்தோணியார் கோவில், கோரிப்பள்ளம் மற்றும் விஎம் சத்திரம் பகுதிகளிலும் விபிஎஸ் எடுக்கும் ஆசிரியர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்ஐயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டம் வருகிற 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு அகஸ்தியர் தெருவில் வசிக்கும் திருமதி ஞான செல்வம் ஆசிரியை அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு முருகப்பெருமாள் கோவில் தெருவில் வசிக்கும் தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி இவர்களின் மகள் ஆன்சி மார்டினாவுக்கும், திருச்சி மறைமாவட்டம் சுப்பிரமணியபுரம் பங்கு கொட்டப்பட்டில் வாழும் தந்தை பிரிட்டோ, தாய் இமாக்குலேட் லீமா இவர்களின் மகன் சிரில் ரொசாரியோவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு சமாதானபுரத்தில் வாழும் தந்தை டேவிட், தாய் ஆரோக்கிய மெர்சி இவர்களின் மகள் வீனஸ் டி ராயனுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் பூச்சிக்காடு பங்கு பூச்சிக்காட்டில் வசிக்கும் தந்தை அந்தோணி ரவிச்சந்திரன், தாய் டெய்சி மெர்சி லீலா இவர்களின் மகன் சிலுவை அந்தோணி செல்வத்துக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு திருச்செந்தூர் ரோட்டில் வசிக்கும் தந்தை ஜோசப் புரூனோ, தாய் பபியோலா மேரி பவுலா இவர்களின் மகள் ஆனட் ஆசிகாவுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் யூதா தெதைய ஆலய பங்கு நிகிலேச நகரில் வசிக்கும் தந்தை சகாயராஜ், தாய் மெர்சி கிருபா ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் பிரான்சிஸ் இக்னேசியஸ் ரூபனுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு சக்தி நகரில் வாழும் தந்தை மரிய பிரான்சிஸ் சேவியர், தாய் எல் சோபிலியா இவர்களின் மகள் ஜெப லிப்ரினாவுக்கும், தாளார்குளம் பங்கு தாளார்குளத்தில் வசிக்கும் தந்தை ஜான் ஜஸ்டஸ், தாய் எலிசபெத் அன்னம் இவர்களின் மகன் மிக்கேல் வினோத்துக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பெரியார் நகரில் வசிக்கும் தந்தை முருகன், தாய் தங்கம்மாள் இவர்களின் மகள் திருவேங்கட லட்சுமிக்கும், மார்த்தாண்டம் மறைமாவட்டம் கப்பியரை பங்கு கொல்லக்குடி விளையில் வசிக்கும் தந்தை தேவராஜ், தாய் சாந்தி செல்வகுமாரி இவர்களின் மகன் திவ்வினுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு விஎம் சத்திரத்தில் வாழும் தந்தை ஜோசப் ஞானசேகர், தாய் ஜெவமாலை என்ற ஜான்சி இவர்களின் மகள் ஏஞ்சலின் பாக்கியத்திற்கும், தஞ்சாவூர் மறைமாவட்டம் மங்களபுரம் பங்கு மங்களபுரத்தில் வாழும் தந்தை ஆரோக்கியசாமி, தாய் கிரேஸ் லீலா இவர்களின் மகன் ஆல்வின் ஜோஸ்வாவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு முக்தி தெருவில் வசிக்கும் தந்தை ஜோசப் சுரேந்திரன், தாய் கலை செல்வி இவர்களின் மகள் மரீனா இவாஞ்சலினுக்கும், சங்கர் நகர் பங்கு சங்கர் நகரில் வாழும் தந்தை அசோக், தாய் டெய்சி ராணி இவர்களின் மகன் ஆண்டனி செல்வத்திற்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு இன்று மாலை 5:30 மணிக்கு குருத்துவ அருள்பொழிவு திருப்பலி நடைபெற இருக்கிறது. இந்த திருப்பலியை சிறப்பித்து தருவதற்காக மதுரை உயர் மறை மாவட்ட பேராயரும் நம்முடைய மண்ணின் மைந்தருமான ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே இந்த குருத்துவ அருள்பொழிவு திருப்பலியில் இறை மக்கள் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். மாலை 6 மணிக்கு திருப்பலிக்கு பதிலாக மாலை 5:30 மணிக்கெல்லாம் இந்த அருள்பொழிவு திருப்பலி ஆரம்பமாகிறது.
நம்முடைய மறைமாவட்டத்திற்கு என்று இந்த ஆண்டு ஒரே ஒருவர் மட்டும் திருத்தொண்டராக கல்லிடைக்குறிச்சி பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். திருத்தொண்டர் அருட்சகோதரர் ஜோமிக்ஸ் அவர்களுடைய இந்த குருத்துவ அருள் பொழிவு நிகழ்வு நடைபெறுகிற வேளையில் இறைமக்கள் நீங்கள் கலந்து கொண்டு அவருக்காக ஜெபிக்க, இறையழைத்தலுக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டுமாய் அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. நல்லாயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.